கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித வாரம் என்பது திருவழிபாட்டு ஆண்டின் இதயம் போன்றது. இந்த குருத்து ஞாயிறை இயேசு ஆண்டவருடைய வெற்றியின் பிரவேசம், The Triumphal Entry of Jesus என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு அழைக்கப்படுவதற்கான காரணம், இது ஒரு சாதாரண நுழைவு அல்லது சாதாரண பயணம் அல்ல. அது ஒரு மெசியாவின், மீட்பரின் வருகையை உலகிற்கு அறிவிக்கின்ற அரசு முறை பிரகடனமாகும். விவிலிய மற்றும் வரலாற்று முக்கியத்துவங்களை ஆழமாக நோக்கும் போது, அரசர் என பகிரங்கமாக ஆண்டவர் இயேசு தன்னை அறிவிக்கின்ற தருணம் இது. தன்னுடைய பொது பணிக்காலம் முழுவதும் தன்னை மெசியா என்று வெளிப்படையாக சொல்லுவதை தவிர்த்து வந்தார். ஆனால் ஜெருசலேம் பிரவேசத்தின் போது அவர் அதை தடுக்கவில்லை. மக்கள் அவரை தாவீதின் மகன், அரசர் என்று போற்றிய பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் தான் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இஸ்ரேலின் அரசர் என்பதை அவர் உலகிற்கு பகிரங்கமாக அறிவித்தார். 500 ஆண்டுகளுக்கு முன்னர் சக்கரியா இறைவாக்கினர் முன்னறிவித்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் துல்லியமான நிறைவேற்றம் இது. சீயோன் மகளே, பெரிதும் மகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்கிற இந்த வார்த்தையின்படி இயேசு ஒரு கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்து அவர் அந்த இறைவாக்கில் சொல்லப்பட்ட அமைதியின் அரசர் என்பதை நிரூபித்து வருகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய எருசலேமுக்குள்ளே அவருடைய வெற்றியின் நுழைவு என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த குருத்தோலை ஞாயிறின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள இந்த ஜெருசலேமினுடைய முக்கியத்துவம் என்னவென்று நாங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜெருசலேம் என்ற பெயர் சொற்பிறப்பியல் அடிப்படையிலே அமைதியின் அடித்தளம் அல்லது அமைதியின் நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. அமைதியின் நகரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நகரம், ஆனால் துரதிர்ஷ்ட விதமாக இந்த உலக வரலாற்றில் வேறு எந்த நகரத்தையும் விட அதிகமான போர்களையும் முற்றுகைகளையும் இரத்த கரைகளையும், ஏனென்று கூட அத்தனை போர்கள் நிறைந்த இடமாக இருப்பது ஒரு புதிராக தோன்றலாம். ஏன் இந்த அமைதியின் நகரம் இவ்வளவு வன்முறைகளை சந்திக்கிறது? ஒருவேளை உண்மையான ஜெருசலேம் என்பது ஒரு பௌதீக இடத்தை குறிக்கவில்லையோ? அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஜெருசலேம் என்பது மிக மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம். இது யூதர்களை பொறுத்தவரையிலே, இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையிலே அது வெறும் தலைநகரம் அல்ல, அது அவர்களின் ஆன்மா, அவர்களுடைய இதயம், நம்பிக்கையின் மையம், தாவீதின் நகரமாகிய ஜெருசலேம் என்று. இது அரசியல், ஆன்மீக, வரலாறு ஆகிய 3 முக்கிய பரிமாணங்களில் அசைக்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவேதான் திருப்பாடல்கள் 137 நாங்கள் காண்போம், ஜெருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக, உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் ஜெருசலேமை கருதாவிடில் என் நாம் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று சங்கீத ஆசிரியர் பாடுவார். அன்பாதவர்களே, ஜெருசலேம் நகரம் இஸ்ரேலின் தலைநகரமாக பிரகடனப்படுத்தப்பட்டது 1000ஆம் ஆண்டளவில். தாவீது மன்னன் இஸ்ரேலின் முதல் தலைநகரமாக சவுலின் கீழிருந்த எப்ரோனிலிருந்து ஆட்சியை மாற்றி ஜெருசலேமை ஜெபூசியர்களிடமிருந்து கைப்பற்றுகிறார். தாவீது ஜெருசலேமை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான காரணம் அதன் புவியியல் நிலை. இது ஐக்கியப்படுத்தப்பட்ட இஸ்ரேல் அரசின் அரசியல் மையமாக மாறியது. தாவீதுதான் இஸ்ரேலை ஒரு மையப்படுத்தப்பட்ட நாடாக ஆக்கியவர், ஜெருசலேமை தலைநகரமாக அமைத்தவர். அது மட்டுமல்ல, இந்த அரசியல் காரணங்களை கடந்து ஜெருசலேம் தலைநகராக மாறிய பின்புதான் கடவுளின் பிரசன்னம் நிலை பெறுகின்ற, நிலைத்திருக்கின்ற ஒரு இடமாக இந்த ஜெருசலேம் உயர்த்தப்படுகிறது. இது 2 கட்டங்களிலே நடக்கின்றது. முதலாவதாக தாவீது மன்னன் கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கின்ற முக்கிய சின்னமாக இருக்கின்ற உடன்படிக்கை பேழையை ஜெருசலேமுக்கு கொண்டு வருகின்றார். 2 சாமுவேல் 6:12 நாங்கள் காண்கின்றோம், தாவீது உடன்படிக்கை பெட்டியை அங்கிருந்து தாவீது நகரமாகிய ஜெருசலேமுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டு வருகின்றார். இதனால் ஜெருசலேம் இஸ்ரேலின் ஆன்மீக
தலைநகராகவும் கடவுள் தம் மக்களோடு குடியிருக்கின்ற இடமாகவும் மாறுகிறது. இரண்டாவதாக, தாவீதின் மகனான சாலமோன் மன்னன் காலத்தில் இந்த உடன்படிக்கை பேழையை நிரந்தரமாக வைக்கவும் கடவுளை வழிபடுவதற்கு பலி ஒப்பு கொடுக்க முதல் கோயிலாக இந்த ஜெருசலேம் ஆலயம் எழுப்பப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 957 இது அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த ஆலயம் அர்ப்பணிக்கப்பட்ட பொழுது கடவுளினுடைய மாட்சிமை ஷெகினா குளோரி கோவிலை நிரப்பியது என்று 1 அரசர் 8ஆம் அதிகாரம் 10-11 வரை நாங்கள் காண்கிறோம். இதன் மூலம் ஜெருசலேமில் உள்ள கோவில் மலை பூமிக்கும் விண்ணகத்திற்கும் இடையிலான சந்திப்பு புள்ளியாகவும் கடவுளின் நிரந்தர பிரசன்னத்தின் உறைவிடமாகவும் உறுதியாக்கப்பட்டது. ஆகவே ஜெருசலேம் ஆலயத்திலே பல நூற்றாண்டுகளாக பல்வேறு வகையான பலிகள், தொடர்ச்சியான பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அங்கே ஒப்புக் கொடுக்கப்பட்ட பலிகளை பார்த்தோம் என்று சொன்னால், சர்வாங்க தகன பலி என்று சொல்லி தேவனுக்குள்ள தொடர்பை உறுதிப்படுத்த பல மிருகங்கள், ஆடு, மாடு, புறா என்பவை ஒப்புக் கொடுக்கப்பட்டன. நன்றி அறிதல் பலியாக தானிய பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சமாதான பலியாக இறைவனுக்கு மக்களுக்கு இடையே உள்ள சமாதானத்தை கொண்டாட சமாதான பலி என்று பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. பாவ பரிகார பலி என்று பாவங்களை சுத்திகரிக்க இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. குற்ற பரிகார பலி என்று இந்த பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. சகோதர சகோதரிகளே, யூதர்களை பொறுத்த மட்டிலே ஜெருசலேம் என்பது, ஜெருசலேமுக்குள்ளே நுழைவது என்பது ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம், மிக ஆழமான அர்த்தமுள்ள இதயத்தின் அனுபவம். ஆக ஜெருசலேம் ஒரு வெற்றி வீரராக அவர் நுழைந்தார் என்று நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இதனுடைய ஆழமான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நுழைந்த இந்த நாள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக, இந்த பாஸ்கா விழாவிற்கு சில நாட்களுக்கு முன்னர் விடுதலை பயண நூலிலே நாங்கள் காண்கின்றோம். 12ஆம் அதிகாரம் 3-6 வரை பாஸ்கா ஆட்டுக்குட்டியானது நிசான் மாதம் 10ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஏனென்றால் 14ஆம் நாள் வரை பழுதற்றதா என சோதிக்கப்பட வேண்டும். ஆக ஜேசு நிசான் மாதம் 10ஆம் திகதி, அதாவது குருத்தோலை நாள் அன்று ஜெருசலேமுக்குள் நுழைகிறார். அடுத்த சில நாட்கள் அவர் பரிசேயர் சதுசேயர்களால் பல வகைகளில் சோதிக்கப்படுவார். இது விவிலிய ரீதியான ஒரு சோதனை காலம். இறுதியில் பிலாத்து இவனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று அறிவிப்பது இறைவனின் ஆட்டுக்குட்டி பழுதற்றது என்பதை உறுதிப்படுத்துகிறது. நகர் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் தேவாலயத்திற்கு பலியிட கொண்டு வரப்பட்ட அதே வேளை உலகத்தின் பாவத்தை போக்கும் உண்மையான ஆட்டுக்குட்டி பலியாவதற்காக நகருக்குள் நுழைகிறது. அவைதான் மத்தேயு மிக தெளிவாக சக்கரியா இறைவாக்கினரை மேற்கோள் காட்டி சக்கரியா 9:9 இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி, சியோன் மகளே, இதோ உன் அரசர் வருகிறார், அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்று இயேசுவை மெசியாவாகிய அரசர் என்பதை நிறுவுகிறார். இந்த பயணம் ஆரம்பமாகின்ற இடம் பெத்பாகு என்கின்ற அந்த ஊரில் இருந்து, இந்த அரேமிய மொழியிலே பெத் என்றால் வீடு என்றும், பகு என்றால் பழுக்காத அத்தி என்றும் பொருள், அதாவது அத்திப்பழங்களின் வீடு என்று சொல்லலாம். இது ஜெருசலேமுக்கு மிக அருகில் உள்ள ஒரு ஊர். விவிலியத்திலே அத்திமரம் பெரும்பாலும் இஸ்ரேல் மக்களின் ஆன்மீக நிலையை குறிக்கும். பழுக்காத அத்திகள் நிறைந்த இடத்திலிருந்து முழுமையான கனியான மெஸ்ஸியா ஜேசுவின் பயணம் தொடங்குவது ஒரு குறியீடு. யாத்ரீகள் ஜெருசலேமுக்குள் நுழையும் முன் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் ஒரு எல்லை பகுதியாக இது விளங்கியது. ஆழமான விவிலிய முக்கியத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஜெருசலேம் என்பது இறைவனுடைய ஷெகினா என்று சொல்லுகின்ற மேக மண்டல மகிமை தங்கி இருக்கின்ற இடமாக கருதப்பட்டது. எசேக்கியேல் இறைவாக்கினர் இஸ்ரேலின் பாவத்தால் இறைவனின் மகிமை தேவாலயத்தை விட்டு வெளியேறி கிழக்கு நோக்கி ஒலிவ மலைக்கு சென்றதை கண்டார். எசேக்கியேல் நூலிலே 11ஆம் அதிகாரம் 23 நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது ஜேசு ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து இறங்கி கிழக்கு வாயில் வழியாக ஜெருசலேமுக்குள் நுழையும் பொழுது குறியீட்டு ரீதியாக இறைவனின் மகிமை மீண்டும் தனது ஆலயத்திற்கு திரும்புவதை இது குறித்து நிற்கிறது. ஜெருசலேம் என்பது மொரியா மலை அமைந்த இடம். அங்கேதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட முன் வந்தார். ஜெருசலேமுக்குள் நுழைவதன் மூலம் அதே மலை தொடரில்
உலகிற்காக பலியாக போகும் உண்மையான ஆட்டுக்குட்டி நானே என்று இயேசு உறுதிப்படுத்துகின்றார். ஒலிவ மலை என்கின்ற இந்த அபிஷேகத்தின் மலை என்பவர்களே, ஒலிவ மரங்கள் அடர்ந்த மலை என்பதால் இப்பெயர் பெற்றுள்ளது. பழைய ஏற்பாட்டிலே சக்கரியா 14:4 நாங்கள் காண்போம், ஆண்டவருடைய நாள் இம்மலையில் தான் தொடங்கும் என முன்னறிவித்திருந்தார். இயேசு இங்கிருந்து இறங்கி வருவது அவர் ஒரு இறை வாக்கின் நாயகன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒலிவ எண்ணெய் என்பது அரசர்களை திருப்பலிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட எண்ணெய். மெஸ்ஸியா என்ற சொல்லுக்கே அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்றுதான் பொருள். ஆகவே ஒலிவ மலையிலிருந்து அரசராக வருகின்றவர் வாழ்த்த பெறுவாராக என்பது மிக பொருத்தமானது. ஓசானா என்பது மீட்பின் ஒரு கோஷம். இதனுடைய வேறு சொல்லை நாங்கள் பார்த்தால் எபிரேய மொழியிலே ஹோஷியானா என்ற அந்த வார்த்தை, இதனுடைய பொருள் இப்பொழுதே எங்களை மீட்டரலும் என்பதாகும். இது திருப்பாடல் 118:25 எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. தொடக்கத்தில் ஒரு மன்றாட்டாக இருந்தது. ஆனால் இயேசுவின் வருகையின் போது இது ஒரு வெற்றி முழக்கமாக மாறுவதை நாங்கள் காண்கிறோம். மக்கள் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று முழங்கினார்கள் என்று மத்தேயு நற்செய்தி 21:9 காண்கிறோம். திருப்பாடல்கள் 118 இது ஜெருசலேமுக்கு பயணம் செய்யும் யாத்திரிகள் பாடுகின்ற அல்லேல் பாடல்கள். அப்படி என்று சொன்னால் திருப்பாடல்கள் 113 118 வரையான பாடல்களை அல்லேல் பாடல்கள் என்று சொல்லி குறிக்கின்ற பகுதி. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் போற்றப் பெறுவாராக என்கின்ற அந்த திருப்பாடல்களை பாடிக்கொண்டு ஜெருசலேமுக்குள் நுழைவதை போல ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்குள் நுழையும் பொழுது ஓசானா என்று மக்கள் அவரை வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். இதனை அரசியல் விடுதலைக்காக கேட்கின்றார்கள். ஆனால் இயேசுவின் திட்டத்திலே இது பாவம் மற்றும் சாவிலிருந்து முழு மனித குலத்தையும் விடுவிப்பதற்கான இறை வேண்டுதலாக அமைகிறது. என்பவர்களே, மக்கள் தங்களுடைய மேலுடைகளை வழியில் விரிப்பது தங்களை அந்த அரசருக்கு முழுமையாக கீழ்ப்படிவதை குறிக்கின்றது. 2 அரசர்கள் 9:13 நாங்கள் காண்கிறோம். பேரீச்ச மரக்கிளைகள் குருத்தோலைகள் வெற்றியின் அடையாளமாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறும் கூடார பெருவிழாவிலும் இக்கிளைகள் பயன்படுத்தப்பட்டன. வழியிலே விரிக்கப்பட்ட ஆடைகள் மக்களின் இதயங்களின் விரிப்பிற்காக உருவமாகின்றன. எங்கள் வாழ்வை உமது பாதத்தில் வைக்கின்றோம் என்ற சரணாகதி அது. அன்பர்களே, மத்தேயு நற்செய்தி மட்டுமல்ல, ஒத்தமை நற்செய்தியாளர்கள் இயேசுவினுடைய இந்த ஜெருசலேம் பயணம் என்பது ஒரு நேர்கோட்டு பயணம். கலிலேயாவில் தொடங்கி நேராக ஜெருசலேமை நோக்கியே அவரது முகம் இருந்தது. இந்த வெற்றியின் பிரவேசம் ஏன் இவ்வளவு முக்கியம் பெறுகிறது என்று சொல்லி விவிலிய வரலாற்று யூத பண்பாட்டு தலங்களில் என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜெருசலேம் என்பது கடவுளின் நகரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. தலைநகரம் மட்டுமல்ல, யூதர்களின் ஆன்மீக அரசியல் இதயம். இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்த வேண்டிய ஒரே இடம் ஜெருசலேம் தேவாலயம். இறைவனுடைய மகிமையின் மேக மண்டலம் தங்கியிருந்த ஷெகினா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மகிமையின் மேக மண்டலம் தங்கி இருந்ததாக நம்பப்பட்ட இடம் இது. தாவீதின் அரியணை என்று சொல்லி அழைக்கப்பட்டது இது. தாவீது அரசர் தமது ஆட்சியை நிலைநாட்டிய இடம். மெஸ்ஸியாவாக வருகின்றவர் ஜெருசலேமின் அரியணையில் அமர்ந்து இந்த உலகை ஆள்வார் என்பது யூதர்களுடைய அந்த மெஸ்ஸியாவிற்கான தாவீதை போல ஒரு அரசர் எங்களுக்கு வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் பல ஆண்டுகளாக. என்பதவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தியில் நாங்கள் காணக்கூடிய நகரம் முழுவதும் பரபரப்படைந்தது, அதிர்ந்தது என்று 21 அதிகாரம் 10 நாங்கள் காண்கிறோம். இதற்காக அவர் பயன்படுத்திய கிரேக்க சொல் எசைஸ்தே. இந்த எசைஸ்தே என்பது நிலநடுக்கத்தை குறிக்கின்ற சொல். இயேசுவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் ஏற்பட்ட அதே அதிர்தல், அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்தி இயேசு ஒரு அரசராக உள்ளே நுழைந்த பொழுது ஏற்பட்ட அந்த மாற்றம், அந்த பரபரப்பு, அந்த அதிர்வு பெரும் மாற்றத்தை குறிக்கின்ற அதிர்வாக அமைகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு ஏன் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டி இருந்தது, அல்லது ஜெருசலேம் ஏன் முக்கியத்துவம் பெற்றது என்று சொல்லி நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்குள் நுழைந்தது தற்செயலாக நடந்த ஒன்று அல்ல. அது ஒட்டுமொத்த விவிலிய வரலாற்றையும் ஒன்றிணைக்கின்ற தெய்வீக திட்டம். அவர் ஏன் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டி இருந்தது என்பதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட இருந்த ஆண்டவர் இயேசு அந்த ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்கின்ற நாளான அன்று அவர் ஜெருசலேமுக்குள்ளே நுழைகின்றார். ஜெருசலேம் என்பது பழைய உடன்படிக்கையின் தலம். அங்கே இருந்த தேவாலயம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு பாலமாக இருந்தது. இயேசு ஜெருசலேமுக்குள் நுழைந்து தேவாலயத்தை தூய்மைப்படுத்தியதும் பின்னர் சிலுவையில் பலியானதும் பழைய பலி முறைகளை முடிவிற்கு கொண்டு வந்தது. அவருடைய மரணத்தின் போது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான நேரடி தொடர்பை புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி தருகிறது. மனித குல மீட்புக்காக மிக உயர்ந்த பலி ஜெருசலேமிலே அந்த பாஸ்கா விழாவின் பொழுது நிகழ்த்தப்பட வேண்டி இருந்தது என்பது இறை திட்டம். பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஆனதை பாஸ்கா விழா குறித்திருந்தது. புதிய ஏற்பாட்டிலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனித குலம் விடுதலை ஆவதை இயேசுவின் பாஸ்கா சிலுவை பலை இயேசுவினுடைய இரத்தம் குறித்து நிற்கிறது. இது ஜெருசலேம் என்பது புதிய உடன்படிக்கையின் தொடக்கமானது. ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை பலி, அவருடைய உயிர்ப்பு மற்றும் தூய ஆவியாருடைய அருள் பொழிவு நடைபெறுகிற இடம் இந்த ஜெருசலேம். மீட்பு என்பது சிலுவை சாவோடு முடிந்து விடவில்லை. அது உயிர்ப்பிலும் புது வாழ்விலும் மலர வேண்டும். ஜெருசலேமிலே அவர் இறந்தால்தான் அதே இடத்தில் அவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை வெல்ல முடியும். ஜெருசலேமில் இருந்தே தூய ஆவியார் பொழியப்பட்டு புதிய உடன்படிக்கையின் தொடக்கமாக அங்கிருந்தே நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். ஆகவே புதிய வாழ்வின் தொடக்கமாக தூய ஆவியாருடைய வருகை திருச்சபையின் பிறப்பாக கருதப்படுகின்றது. ஆகவே இயேசு ஜெருசலேமினுடைய வெற்றி பிரவேசம் என்பது அவர் மெசியாவாக தன்னை இஸ்ரேலுக்கு அதிகாரபூர்வமாக வெளிப்படுத்திய நிகழ்வு. இறை வார்த்தைகள் ஆலயம் பாஸ்கா என்று இருக்கின்ற பழைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையோடு இணைக்கின்ற அற்புதமான நிகழ்வு. இதன் மூலமாக இயேசு ஆண்டவர் தாவீதின் மகன், அவர் அரசர் என்றும் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்ற தலைமை குருவென்றும் பலி ஒப்பு கொடுக்கின்ற தலைமை குருவென்றும், அது மட்டுமல்ல பலிப்பொருளான பாஸ்கா ஆட்டுக்குட்டி என்றும் அவரே உள்ளே நுழைகின்றார். அன்பார்ந்தவர்களே, குருத்தோலை ஞாயிறு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வின் நினைவு பொருள் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் மாற்றத்தின் நுழைவாயில். தொடர்ந்து நாங்கள் வாசிக்க காண்கின்றோம் மத்தேயு செய்தி 21 அதிகாரம் 10வது வசனத்திலே, நகர் முழுவதும் பரபரப்படைய அதிர இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது என்று மத்தேயு குறித்துள்ளார். யார் இவர் என்கின்ற இந்த கேள்விக்கான பதில் இந்த வாரம் முழுவதும் இந்த கேள்விக்கான விடையை தேடுகின்ற பயணமே. இன்று இறைவாக்கினர் என போற்றப்படுகின்ற இவர் வருகின்ற வெள்ளியன்று குற்றவாளி என தூற்றப்படுவார், என்று மன்னர் என மகுடம் சூட்டப்பட்டவர் அன்று முள்முடி சூட்டப்படுவார். குருத்தோலைகளை ஏந்தி ஓசானா பாடி அழைத்த கரங்கள் இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கோஷமிடப் போகின்றார்கள். என்பவர்களே, விவிலியம் முழுவதும் மெசியாவை பற்றி சொல்லப்பட்ட பல 100 இறை வாக்குகள் ஜெருசலேமை நோக்கியே இருந்தன. அரசர் என அறிவிக்கப்பட கழுதை குட்டி மேல் ஏறி அவர் அரசராக வருவார் என சக்கரியா இறைவாக்கினர் பாடுபடும் ஊழியனாக ஜெருசலேமுக்கு வெளியே அவர் துன்புற்று மறிக்க வேண்டும். இந்த எல்லா முன் அறிவிப்புகளும் உண்மையானவை என நிரூபிக்க அவர் ஜெருசலேமுக்குள் நுழைவது அவசியமானது. என்பவர்களே, வேதாகமத்தினுடைய இறுதி புத்தகமான திருவெளிப்பாட்டிலே கடவுள் மீண்டும் ஒரு
புதிய ஜெருசலேமை விண்ணகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மண்ணுலக ஜெருசலேமில் தொடங்கிய மீட்பு பணி விண்ணுலக ஜெருசலேமில் நிறைவடைகிறது. அங்கே கண்ணீரோ துக்கமோ கவலையோ இருக்காது. கடவுள் மனிதரோடு குடியிருப்பார். சுருக்கமாக சொன்னால் ஜெருசலேம் என்பது பலி, வெற்றி, வல்லமை, புதிய வாழ்வு என்ற மீட்பின் சங்கிலியை இணைக்கின்ற புனிதமான தலம். அதனால்தான் இயேசு அங்கே நுழைவது மிக அவசியமான ஒன்றாக இருந்தது. ஆக இந்த புதிய ஜெருசலேம் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. வேதாகமத்தின் புத்தகமான திருவெளிப்பாட்டிலே புனித யோவான் ஒரு காட்சியை காண்கிறார். அதில் ஒரு புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டேன். திருநகராம் புதிய ஜெருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று குறிப்பிடுகிறார். இது ஒரு கட்டிடமோ அல்லது நிலப்பரப்பல்ல, இது கடவுளின் மக்கள் கடவுளோடு இணைந்து வாழுகின்ற நிலையை குறிக்கிறது. கடவுள் உடைய உடனிருப்பு தங்கி இருக்கின்ற இடம் ஜெருசலேம். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஜெருசலேம் ஆலயத்தில் மேக வடிவில் தங்கியிருந்தார். புதிய ஜெருசலேமில் கடவுள் நேரடியாக தம் மக்களோடு குடியிருக்கிறார். ஆகவேதான் இதோ கடவுளின் தங்குமிடம். ஏன் இந்த கழுதை குட்டியிலே வருகின்ற பவனி? வரலாற்று ரீதியாக அன்பர்களே, இதற்கு இருக்கிற காரணங்கள். அமைதியின் அடையாளமாக இந்த கழுதை குட்டி பயன்படுத்தப்படுகிறது. பண்டைய மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு அரசன் போருக்கு செல்லும் பொழுது குதிரையில் ஏறி செல்வான். அது ஒரு அதிகாரத்தையும் ஆக்கிரமிப்பையும் இரத்தத்தையும் குறிக்கும். ஆனால் ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களை சந்திக்க அல்லது ஒரு சமாதான தூதுவராக ஒருவரை அனுப்பும் பொழுது அவன் கழுதையில் வருவான். கழுதை என்பது ஏழைகளின் வாகனம். சக்கரியா இறைவாக்கினர் அவர் எளிமையுள்ளவர் என்று குறிப்பிடுகிறார். அவர் அரசர் தனது மாட்சியை மறைத்து ஏழைகளில் ஒருவராக வருவதை குறிக்கவே இந்த கழுதை மறி தேர்ந்தெடுக்கப்பட்டது. சக்கரியா இறைவாக்கினர் என்பாந்த சகோதர சகோதரிகளே, இறைவாக்கை அறிவித்த பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலே இஸ்ரேல் மக்கள் பாரசீக அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு ஜெருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு வலுவான அரசர் வருவார், தங்களை மீண்டும் ஒரு பேரரசாக மாற்றுவார் என்று எதிர்பார்த்திருந்தனர். சக்கரியா அவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையை வழங்கினார். இந்த பாரசீகம் என்பது, இந்த பெர்ஷியா என்பது இன்றைய ஈரான். சக்கரியா வழங்கிய அந்த மாற்று சிந்தனை எப்படி என்றால், உங்கள் அரசன் மற்ற நாடுகளை போல் போர் வாள்களோடு வரமாட்டான், மாறாக அவன் நீதி உள்ளவனாகவும் இரட்சிப்பை தருகின்றவனாகவும் கழுதையின் மேல் ஏறி வருகின்றவனாகவும் இருப்பான் என்கிறார். மத்தேயு இதனை மேற்கோள் காட்டுவதன் வழியாக இயேசு அந்த பழைய காலத்து அரசியல் கனவை அவர் நிறைவேற்ற வரவில்லை, மாறாக சக்கரியா சொன்ன அந்த ஆழமான முழு விடுதலையையும் வழங்க வந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். பாஸ்கா விழா என்பது எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற விழா. அந்த விழாவை கொண்டாட வந்திருக்கிற இயேசு அந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவரே தன்னை பலியாக்கிய எங்களை மீட்க இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் குருத்தோலைகளை ஆசீர்வதிப்பதற்கு முன்னர் வாசிக்கின்ற இந்த மத்தேயு நற்செய்தி இத்தனை அர்த்தங்களை கொண்ட ஒரு ஆழமான ஒரு பகுதி. இறுதி வசனங்கள், அவர் ஜெருசலேமுக்குள் சென்ற பொழுது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த கேள்வி வெறும் ஒரு வரலாற்று வினாவல்ல, இது ஒரு இறையியல் கேள்வி. புனித வாரம் முழுவதும் இந்த கேள்வி எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இறுதியில் சிலுவையில் இதற்கான விடை ஒரு மாபெரும் பிரகடனமாக, விசுவாச அறிக்கையாக அறிவிக்கப்படும். இந்த மத்தேயு நற்செய்தியில் நாங்கள் காணக்கூடிய நகரம் முழுவதும் பரபரப்படைந்தது, அதிர்ந்தது என்று 21ஆம் அதிகாரம் 10 நாங்கள் காண்கிறோம். நிலநடுக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற செய்ஸ்மிக் என்ற வார்த்தை வந்துள்ளது. ஆக ஜெருசலேமுக்குள்ளே இயேசு ஆண்டவருடைய வருகை வெறும் ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு ஆரவாரத்தை உண்டாக்குகின்ற அனுபவம் அல்ல, மாறாக அதன் அஸ்திவாரத்தையே உலுக்குகின்ற விதமாக இறைவனுடைய பிரசன்னம் ஜெருசலேம் மலையை தேடி வந்த பொழுது அந்த மலை அதிர்ந்ததோ அதே விதமான அதிர்வு, நடுக்கம் இந்த வேளையும் உருவாகிறது. இந்த நடுக்கத்தில் இருந்து எழுகிற இந்த கேள்வி,
இவர் யார் என்கின்ற அந்த கேள்வி. புனித வாரத்தின் ஒவ்வொரு முக்கிய கட்டத்திலும் இந்த கேள்வி பல்வேறு வடிவங்களிலே கேட்கப்படுவதை நாங்கள் காண்போம். தலைமை குருக்கள், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்று மத்தேயு 21:23 அதாவது நீ யார் என்று கேட்பார். பிலாத்துவிடம், நீ யூதர்களின் அரசனா என்று மத்தேயு 27:11 உன்னுடைய அடையாளம் என்ன என்று கேட்பான். கெத்சமனியிலே இயேசுவை கைது செய்ய வந்தவர்கள் தேடுவது யாரை என்று யோவான் 18:4-7 வரை நாங்கள் காண்போம். ஆக இவர் யார் என்கின்ற அந்த கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. நூற்றுவ தலைவன் கூறுகின்ற உண்மையாகவே இவர் இறைமகன் என்று மத்தேயு 27:54 காணக்கூடிய இந்த பதில் இந்த கேள்விகளுக்கு முழுமையான இறுதி பதில். மத்தேயு தனது நற்செய்தியின் முதல் அதிகாரத்திலேயே இயேசு யார் என்பதற்கான விடையை விதைத்து விடுகிறார். அது சிலுவையில் இரத்தத்தால் உறுதிப்படுத்தப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியின் முதலாவது வார்த்தையிலே மத்தேயு 1:1 நாங்கள் காண்கிறோம், தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மரபு வழி பட்டியல் என்று தொடங்குகிறார். அவரை ஒரு அரசர் என்று, தாவீதின் வாரிசு என்று நிறுவுகிறார். சிலுவை மீது எழுதப்பட்ட யூதர்களின் அரசர் என்கின்ற அந்த பலகை கேலி செய்வதற்காக எழுதப்பட்டிருந்தாலும் அது உண்மையாகவே அவர் தாவீதின் மகன், எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா, யூதர்களுக்காக எழுதப்பட்ட இந்த நற்செய்தியிலே இதை அழகாக ஆழமாக மத்தேயு நிரூபிக்கின்றார். இம்மானுவேல் என்று மத்தேயு 1:23 இவர் அடையாளம் காணப்படுகின்றார். கன்னி கருவுற்று ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் என்று அழைக்கப்பட்டவர். அந்த கடவுள் நம்மோடு என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் ஜெருசலேமுக்குள் நுழையும் பொழுது ஜெருசலேம் அதிர்ந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. மத்தேயு நற்செய்தி 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பார். தூதர் யோசேப்பிடம் கூறுகின்ற அந்த பெயர் மீட்கின்றவர், கட்டி எழுப்புகின்றவர் என்ற அர்த்தம் கொண்டது இந்த வார்த்தை யேசுவா என்ற இந்த வார்த்தை. இந்த முதலாம் அதிகாரத்திலே பெயராக சூட்டப்பட்ட இந்த இயேசு 27ஆம் அதிகாரத்திலே சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி உயிர் துறக்கும் பொழுது அந்த பாவ மீட்பு நிறைவேறுகிறது. மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான பலியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகின்றார். ஆக இவர் இறைமகன் என்று சொல்லும் பொழுது இயேசு செய்த, அளித்த, வழங்கிய அந்த பலி சாதாரண மனிதருடையது அல்ல, மாறாக இறை மகனுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை கொண்ட அற்புதமான பலி அது. தொடக்கத்திலே சொல்லப்பட்ட இவர் யார் என்கின்ற அந்த கேள்விகளுக்கான பதில்கள், இவர் தாவீதின் மகன், யூதரின் அரசர், கடவுளுடைய மகன், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற இந்த வார்த்தைகள் தொடக்க அதிகாரத்தில் இருந்து மத்தேயு நற்செய்தியின் மையத்திலே 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பேதுருவின் அறிக்கையிலே நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிவிக்கப்பட்டவர். நூற்றுவ தலைவருடைய அறிக்கையில் உண்மையாகவே இவர் இறைமகன் என்று இறுதியாக நாங்கள் காண்போம். மத்தேயு நற்செய்தியினுடைய இறுதி வசனம் 28:20 இதோ உலகம் முடிவு வரை இந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த நற்செய்தி முடிவு பெறும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இறுதி வரை இருப்பவர் என்று சொல்லி. அவை அன்பது சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 1 தொடங்குகின்ற அந்த விதை மத்தேயு 27 இறுதியிலே சிலுவை என்கின்ற மரத்திலே கனியாகிறது. இவர் யார் என்ற அந்த கேள்விக்கு ஜெருசலேமிலே அவர் இம்மானுவேல், கடவுளுடைய மகன், உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியானவர், பலியிடப்படுகின்ற பாஸ்கா பலி, ஆட்டுக்குட்டி, யூதரின் அரசர், எல்லாவற்றிற்கு மேலாக இவர் உண்மையாகவே கடவுளின் மகன் என்று இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அடையாளத்தை அனித்தரமாக எங்களுக்கு காட்டி நிற்கிறது. ஆகவே இந்த புனித வாரத்தை தொடங்குகின்ற நாங்கள் இயேசு ஒரு வெறும் வரலாற்று நாயகர் என்று அவருக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி யோசித்து அறிவளவிலே மட்டும் பார்த்து கடந்து செல்வது அல்ல,
மாறாக ஜெருசலேமிலே அன்று கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு, இயேசு எமக்கு யார் என்ற அந்த கேள்விக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பதிலை தேடுவோம். இவர் என் மீட்பர் என்று நாங்கள் சொல்வோமா? இவர் என்னுடைய ஆண்டவர் என்று நாங்கள் சொல்வோமா? இவர் இறைமகன் என்று இவருடைய தெய்வீகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? இவர் எனக்கு மீட்பராக வாழ்வு தருகின்ற என் அரசராக, என்னை ஆளுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நான் என்னை அவருக்கு அர்ப்பணிப்பேனா என்கின்ற இந்த கேள்விகளோடு இந்த புனித வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைவோம்.